ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம். ஸோ நிறைய உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் தரேன் உங்களுக்கு. தென் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரவா ரோஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரவா தோசை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவு ரவை ஸோ இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதே கப் அளவு அரிசி மாவு. ஸோ நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கப் அளவு மைதா. ஸோ போட்டாச்சு. ரவை, அரிசி மாவு, மைதா ஸோ எல்லாமே ஒரே பங்கு அளவாக இருக்கணும். அடுத்து நம்ம சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டுனா 1 டீஸ்பூன் அளவு நான் போடுறேன் ஃபுல்லாக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல். ஸோ நிறைய தண்ணியே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது எந்த கட்டியுமே இருக்காது. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சின்ன சின்ன கட்டி அங்கங்கே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சாச்சு. இன்னுமே கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றலாம். இந்த மாவில் நம்ம இந்த ரவா ரோஸ்ட்டுக்கு ஸ்பெஷலே சீரகம் 1 டீஸ்பூன், தென் மிளகு 1 டீஸ்பூன். இது நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா இதிலெல்லாம் போய்ட்டு மாவு ஒட்டியிருக்கும். அப்போ நம்ம கரைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். அதனால நம்ம கரைச்சிட்டப்புறம் நான் இது போடுறேன். அடுத்தப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி தழை. ஸோ இதெல்லாமே நமக்கு போட்டோம்னா வாசனையாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவுமே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். பட் சின்ன பசங்க சாப்பிடும் போது தெரியாமல் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக நான் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 5 முந்திரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உங்களுக்கு கடலை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் இதுலேயுமே தேங்காய் ஆட் பண்ணலாம், இஞ்சி ஆட் பண்ணலாம். ஸோ இஞ்சி நான் ஆட் பண்ணலை. இஞ்சி எப்படின்னா நீங்கள் திருவி போட்டுக்கலாம். ஸோ அது நமக்கு தெரியாது. இஞ்சி நான் போடலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஊறணும். ஏன்னா ரவை போட்டிருக்கனால கொஞ்சம் ஊறிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இருக்கட்டும். ஸோ இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுடும் போது பார்க்கலாம். இதோட காம்பினேஷன் பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி, சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரவா ரோஸ்ட் ரெடியாக போகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். தென் அதே மாதிரி நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே முன்னாடியே வறுத்து, அதாவது எண்ணெய் ஊற்றாமல் வெறும் பாண்டலால் வறுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஈஸி மெத்தட். அது ஃப்ரை பண்ணி போட்டாலுமே ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே உடனே போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஷ் நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ எல்லாமே நான் ஒரு ஈஸியாக எப்படி சீக்கிரமாக எப்படி செய்யறது அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு நான் ஆக்சுவலாக மாவு காலியாகிடுச்சு. அதனால தான் நான் ரவா ரோஸ்ட் செய்கிறேன். ஸோ அந்த மாவு இட்லி மாவு எப்படி நான் உங்களுக்கு ஊற வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அளவெல்லாம் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இட்லி என்ன பண்ணாலுமே கல் மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் சீக்கிரமாக புளிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். ஸோ சட்னிக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சட்னி அரைச்சிட்டு உடனே நம்ம ரவா ரோஸ்ட்டு செய்ய வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் தேங்காய், கடலை, பச்சை மிளகா 2, தென் பூண்டு, சால்ட், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். எப்பயுமே தேங்காய் துருவாமல் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காவாக இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியெல்லாம் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா தேங்காய் அங்கங்கே உருண்டையாக தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி தான் போட்டேன், திருவி போடலை. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக அரைக்கும் போது நல்லாவே வந்து கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம ரவா தோசை சுடணும் அப்படின்னாவே டம்ளர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும், தண்ணியாகவே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா முறுமுறுன்னு வரணும். மாவு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டம்ளரில் தான் யூஸ் பண்ணணும், கரண்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கக்கூடாது, நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி போடணும், சுற்றி ஊற்றணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இது வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ண கல், அதனால தான் ரவா தோசை போடுறேன். இது புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரவா தோசை வந்து அவ்வளோவா வராது, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு வருது, முறுமுறுன்னு ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் நிறைய ஆயில் விடுங்க. ஸோ ஆயில் விட்டால் நல்ல முறுமுறுன்னு வரும். இதிலே வந்து நீங்கள் கேரட் துருவி போட்டிருக்கலாம், அதே வந்து ஆனியன் கூட சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இன்னுமே வந்து பக்காவான கடையில் வைக்கிற மாதிரியே வந்து ரவா ரோஸ்ட் உங்களுக்கு ரெடி. முருக முருக ரவா ரோஸ்ட் ரெடி. ரவா ரோஸ்ட் வந்து வெந்துட்டுருக்கு. தென் நம்ம இப்போ வந்துட்டு இட்லி மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சிடலாம். எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தென் இது வந்து இட்லி அரிசி. ஸோ இந்த மிளகா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது வந்து எதுக்காகனா வந்து நான் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து வண்டு வராது. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற டம்ளர், இது வந்து 1/4 கிலோ வரும். ஸோ இந்த டம்ளர் அளவு வச்சுட்டு நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் நான் வந்து 5 டம்ளர் நான் வந்து அரிசி போட போகிறேன். 5 டம்ளர் அரிசி போட்டாச்சு. அடுத்து நான் இந்த டம்ளரில் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். சாப்பாட்டு அரிசி எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து தோசை சுடும் போது வந்து முறுமுறுன்னு வரும், ஸோ அதுக்காக. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வரும் இட்லி. தென் நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பச்சரிசி இல்லை அப்படின்னா வந்து ரேஷன் அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளர் அளவு நான் 1 டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பண்ணிடலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு தான் மெயின். ஸோ இதே டம்ளரில் அரிசி எடுத்த டம்ளர்லேயே நான் வந்து உளுந்தம்பருப்பும் 1/4 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர். ஸோ வந்து நீங்கள் உளுந்து வந்து தனியாக கூட ஊற வச்சுக்கலாம், அது வந்து இன்னுமே வந்து நல்லா உப்பரியாகும். நான் வந்து இதிலே போட்டுக்கிறேன். அடுத்து 4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஸோ போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 6 மணி நேரம் வந்து ஊற வச்சா போதுமானது, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுற வீடியோவில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து நான் வந்து மூட்டை கட்டியிருப்பேன். அந்த மூட்டையை வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். நிறைய பேருக்கு வந்து தெரியும் எப்படி வந்து அது மூட்டை கட்டுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி, அது எப்படி கட்டலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து வச்சு கிளாத்லாம் வச்சுருக்கேன், ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து எப்படி கட்டணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எண்டு, ஸோ இந்த எண்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கார்னர், ஆப்போசிட் கார்னர் எடுத்து இப்போ வந்து ஒரு கட்ட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்னரும் எடுத்து நான் வந்து ஒரே ஒரு நாட் போட்டிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த கிளாத் எடுத்து இதுவும் எடுத்து இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ வந்து ஒரே ஒரு நாட் போட்டிருக்கேன், செகண்ட் எடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டது வந்து நம்ம ஒரு நாட் தான் போட்டிருக்கோம். அந்த கிளாத்தில் அகெயின் இன்னொரு நாட் நம்ம போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இந்த லாண்ட்ரிக்கெலாம் கொடுப்போம் இல்லையா, அவங்க வந்து கட்டி எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ ரொம்பவே வந்து ஈஸி தான். அதே மாதிரி கிளாத்துமே வெளியே வராது, நீங்கள் கட்டுறதை பொறுத்து.
டைட்டாக கட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சல்மா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய பேருக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அழகாக ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய், டேக் கேர், ஹேவ் அ குட் டே.